வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் யூ டர்ன் நம்ம பார்க்க போறோம். டாலரை எதிர்த்து டாலரைசேஷனை முன்னெடுத்த முதல் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் அதோட அதிபர் புதின். அதை ஸ்ட்ராங்காக பேக் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஏன்னா சைனாவுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட சுயநலம் அங்கே இருந்துச்சு. டாலரை அவங்க யுவானை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாங்க. இது பிரிக்ஸோடைய அமைப்போடைய ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக நம்ம பார்த்தோம். அந்த பிரிக்ஸோட சிம்பாலிக் கரன்சியை புத்தின் அவர்கள் கையில் வச்சு போனதுக்கு முன்னொரு வருடம் பிரிக்ஸ் மாநாட்டில் காமிச்சதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸைட்மெண்ட்டாக இது வந்துச்சு. இந்த 5 நாடுகள், அதாவது சைனா, இந்தியா, ரஷ்யா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த டாலரைசேஷனை கொண்டு வர போகிறாங்க, பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர போகிறாங்க. அது வந்து யுவான் பேஸ்டாக இருக்கணும், இல்லை இது வந்து கோல்டு பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட கவர்னிங் சிஸ்டத்தை இந்தியா முன்னெடுக்கணும்னு சொல்லி நிறைய பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த டைமில் நம்மளுடைய ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதாவது அவசரப்பட்டு நீங்கள் டாலரை டாலரைஸ் பண்ணுறோன்னு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் எதிரி நாட்டான சைனாவுடைய கரன்சியை போய் நம்ம வலுப்படுத்த முடியாது. இந்தியா அதை முடியாதுன்னே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. டாலரைசேஷன் எங்கள் ப்ரையாரிட்டி கிடையாது, பட் மல்டி கரன்சி ட்ரேட் அப்படின்றது எங்கள் ப்ரையாரிட்டி. இப்போ இந்தியா யூஏஇ எடுத்திங்கன்னா யூஏஇட்ட நம்ம அதிகமாக ஆயில் அண்ட் கேஸ் இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யூஏஇ பார்த்திங்கன்னா இந்தியா கிட்ட நிறையா விஷயம் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 நாடுகளும் ரூபாயிலே ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கிறோம், நம்ம அதிகமாக கம்மியாக ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ அந்த இறக்குமதி ஏற்றுமதிக்கு உண்டான அந்த ஈக்குவலான அமௌண்ட்டை நம்ம யூஏஇயோட ரியால்லையோ இல்லை நம்ம இந்தியாவோட ரூபாயிலையோ பண்ண முடியும். இதை தான் இந்தியா பேஸ் பண்ணாங்க. அதை ஒரு டிஜிட்டல் சிஸ்டமாக இருக்கணும். வேர்ல்டோட லீடர் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிஸ்டம், பேமெண்ட் சிஸ்டத்தில் இந்தியா தான். நம்மளோட யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய யூபிஐ இது இன்னைக்கு 16 நாடுகள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டர்ன் அப்படின்றது நடந்திருக்கு. ரஷ்யாவுடைய இன்டர்னல் நோட் 2026 அவங்களுடைய பாலிசி உள்ளே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் லீக் ஆகிருக்கு. அது லீக் ஆகலை, அவங்க உலகத்துக்கு மறைமுகமான ஒரு செய்தியை கொடுக்குறாங்க ஒரு அமெரிக்க ஊடகம் மூலிமா. இந்த மெமோவில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வாருக்கு பிறகு ரஷ்யா இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்றதை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் வாருக்கு பிறகு ரஷ்யா எப்படி இயங்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு ஆஃபரை வச்சுருக்காங்க. இதுதான் அதிர் வைக்கக்கூடிய ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குளோபல் ஆயில் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா தான். அமெரிக்காட்ட ஆயில் இருக்குது, கனடாவில் ஆயில் இருக்குது, மிடில் ஈஸ்டில் ஆயில் இருக்குது, வெனிசுலாட்ட இருந்துச்சு, வெனிசுலாவை இப்போ அவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நாடுகள் தான் ஒன்று சேர்ந்து, ப்ளஸ் ஓபெக்னு நம்ம சொல்லக்கூட ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த குளோபல் ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல தனித்து விடப்பட்ட நாடு, இதில் இல்லாத நாடுகள் 2 இருக்குது. ஒன்று ஈரான், அமெரிக்காவோட சாங்ஷன் இருக்குது அது மேலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஈரான்கிட்ட நீங்கள் டைரெக்டாக ஆயில் வாங்கினாலோ இல்லை ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினாலோ நீங்கள் உங்கள் மேலே சாங்ஷன்ஸை போட முடியும். அந்த ஆயில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது, அதுக்கான கப்பல் கிடைக்காது. அதையும் மீறி ட்ரேட் நடந்துட்டு இருக்கு, வேறு விஷயம். இப்போ ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஆஃபர், எங்களை நீங்கள் குளோபல் ஆயில் மார்க்கெட்டில் அலோவ் பண்ணுங்கள், இந்த இருக்கக்கூடிய நாடுகளோட நாங்களும் வரோம், பதிலுக்கு நாங்கள் ஆயிலை டாலரில் விற்கிறோம். இந்த டாலரைசேஷனை முன்னுக்கு எடுத்துகிட்டு போன புதின் இன்னைக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய யூ டர்ன் ஒன்று பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு இந்த ஆஃபரை வச்சிருக்காரு. அமெரிக்கா ஆல் லைக்லி எடுத்துக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு நாடு, அது எப்போ விழும்னு நமக்கு தெரியாது. ஈரான் தவிர எல்லா நாடுகளுமே, உலக நாடுகள் இன்னைக்கு மீண்டும் டாலரை மட்டும் வச்சு தான் ஆயில் ட்ரேடை பண்ண முடியும். ஸோ பெட்ரோ டாலர் அப்படின்றது இன்னும் பல வருட காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த ஆஃபரை அவர் ஏன் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த மெமோவில் என்ன இருக்குன்னு பார்த்துறோம். ரிட்டர்ன் டு த US டாலர் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன்க்ளூடிங் ஃபார் ரஷ்யன் எனர்ஜி எக்ஸ்போர்ட், ரிவர்சிங் இயர்ஸ் ஆஃப் டாலரைசேஷன், பிரிக்ஸ் ஸ்டைல் கரன்சி டைவர்சிஃபிகேஷன். ஸோ அவங்க எடுத்த அந்த டாலரைசேஷன் அப்படியே ரிவர்ட்னு போகிறாங்க. நீ என்ன சர்வதேச சந்தையில் அலோவ் பண்ணு, நான் அதுக்கு பதிலாக டாலரில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது தான். இப்போது இன்னொரு ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஏவியேஷன் டீல்ஸ். ரஷ்யாவில் இப்போ கடுமையான சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே இருக்கிறதுனால அவங்களால விமானங்கள் பெரிய லெவலில் வாங்க முடியாது. ஸோ ரஷ்யா தேவைப்படக்கூடிய சிவில் விமானங்களை நாங்கள் அமெரிக்காட்டிருந்து வாங்குகிறோம், குறிப்பாக போயிங், ஏர்பஸ் போன்ற நிறுவனங்கள்கிட்டருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நிறுவனங்களுக்கு ப்ரையாரிட்டி அக்சஸ் கொடுக்குறாங்க அவங்க மார்க்கெட்டில். இப்போது அமெரிக்கன் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், KFCயாக இருக்கட்டும், இல்லை பீஸா இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவில் தடை செய்யப்பட்டிருக்கு, இல்லை அந்த நிறுவனங்கள் வெக்கேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நார்மல் FMCG குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்னு நம்ம சொல்லக்கூடியது. பட் அவர் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா,
ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோநாட் போன்ற கம்பெனிஸ் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக அமெரிக்கன் கம்பெனிஸுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் தரோம் அப்படின்ற போது செவ்ரான் போன்ற அமெரிக்கன் நிறுவனங்கள் ரஷ்யாவோடைய ஆயில் எடுத்து சுத்திகரித்து மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு ஆஃபர் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம். அதே மாதிரி ரஷ்யன் கன்சியூமர் மார்க்கெட்டில், ஏன்னா ஒரு ரஷ்யா வந்து ஒரு ஹை அண்ட் கன்சியூமர் மார்க்கெட், இட்டாலியா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நாடுகள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லக்ஸரி கூட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக அது இருந்துச்சு, ரஷ்யா இருந்துச்சு. இப்போ அந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. புத்தினோட சாமர்த்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அதை ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் நாளைக்கு மீண்டும் அந்த மார்க்கெட்டை போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக வந்து அமெரிக்க நிறுவனங்கள் வந்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் விட்டு சென்ற அந்த அசெட்ஸ், ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பீஸாட்டாக இருக்கட்டும், கேஎஃப்சியாக இருக்கட்டும், மெக்டொனால்ட்ஸாக இருக்கட்டும், பாப்பா ஜோன்ஸாக இருக்கட்டும், இந்த அவுட்லெட் எல்லாம் அப்படியே மூடி கிடக்குது இப்போ ரஷ்யாவில். அதற்கு உண்டான காம்பன்சேஷனையும் நாங்கள் தரோன்ட்டு. இது 5 விஷயம் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆஃபர் அவர் அமெரிக்கா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். இப்போ அமெரிக்கா நினச்சி பயந்துட்டாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் இதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்கா விதித்த அந்த பொருளாதார தடைகளை கம்ப்ளீட்டாக எடுக்கணுன்றதான் இருக்கக்கூடிய மெயின் இது. ஏன்னா அந்த வார் எக்கனாமி ரொம்ப வருஷம் ரன் பண்ண முடியாது. வார் எக்கனாமியில் கவர்மெண்ட் அந்த பணத்தை எடுத்து கவர்மெண்ட் சோஷியல் ஸ்கீம்ஸாவோ இல்லை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராகவோ மக்களுக்கு கொடுத்தா தான் மட்டும்தான் உண்டு. ஸோ உண்மையான எக்கனாமி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது ரொட்டேட் ஆகணும். ஸோ அந்த பாயிண்டில் ரொம்ப வருடம் ரஷ்யாவை இதே மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது, மீண்டும் அந்த நாடு உடையறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே மாதிரி இப்போ ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து தான் ரஷ்யாவை எதிர்த்தாங்க இந்த போரில். இப்போ இந்த ஆஃபர் 5 ஆஃபரை அவர் அன்பீட்டபிளாக, இப்போ ட்ரம்ப் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்க நிறுவனங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும், பெட்ரோல் டாலர் கண்ட்ரோல் எங்ககிட்ட இருக்கணும், ஆயிலோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லும் பொழுது, அது 5 ஆஃபர் பண்ணும்போது ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் கிளியர் கட்டாக அவர் பிரிச்சுட்டாருன்றதை பார்க்கலாம். இதை விட ஒரு சாமர்த்தியமான ராஜதந்திரம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா 20 வருட காலம் அரசியலில் குளோபல் பாலிடிக்ஸை கரைச்சி குடித்தவர் புதின். அந்த மாஸ்டரி வந்து இங்கே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங்ஷன்ஸ்னால மிகப்பெரிய லெவலில் ஒரு சைனா சார்ந்த ஒரு பொருளாதாரமாக ரஷ்யா மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய கார்ஸில் ஆரம்பித்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டூத் ப்ரஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த செட்டில்மெண்ட்டு யுவானில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்கலாக ரஷ்யா வந்து ஆயில் அண்ட் கேஸை சைனாவுக்கு 30% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாங்கக்கூடிய கரன்சி பார்த்தீங்கன்னா யுவானில் வாங்குறாங்க. அந்த யுவானை மீண்டும் சைனாட்ட கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறாங்க. இதில் மிகப்பெரிய பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா 30% டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு ஆயிலில் ஸ்ட்ரைட்டாகவே கிடைக்குது, ஆயில் அண்ட் கேஸ். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங்கிறது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டாலரில் போகாமல் யுவானில் செட்டில் பண்ணுறது அவங்களுக்கு அந்த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸை மிகப்பெரிய லெவலில் தடுக்குது. அதே மாதிரி அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ்லேருந்து இந்த பைலாட்ரல் ட்ரேடில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு இம்யூனிட்டி அப்படின்றது கிடைக்கிது. இப்போ 2மே இந்த இடத்துல போக போகுது சைனாக்கு. சைனா சார்பு இருந்து அந்த போர்க்கால சூழ்நிலையில் அவங்க சைனா சார்ந்து இருந்தாங்க. இதை மீண்டும் அந்த சைனாவிலேருந்து டீகப்பிள் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் லெவலை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டீடாலரைசேஷன் அப்படின்றது அவங்க முன்னெடுத்தாலும் இந்தியா அதுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ நீங்கள் இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த நாடுகள், சவுத் ஆஃப்ரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் சென்டராக இருக்கிறது, இருக்கிறது இந்தியா தான். ஸோ இந்தியா சார்பு எடுக்காமல், இந்தியாவோட கவர்னன்ஸ் சிஸ்டம் எடுக்காமல் டீடாலரைசேஷன் ஒர்க் ஆகாது, அதற்கான காலத்தருணம் இப்போ இல்லைன்றதை ரஷ்யா ரிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கலான, ஒரு ஷூடான, ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியன் யோசிக்கக்கூடியது. அந்த இடத்துல இதுக்கான காலம் இல்லை, அது வரும்போது நம்ம பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த இதை எடுத்திருக்கிறாரு. இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னா குளோபல் பாலிட்டிக்ஸில் டாலர் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அட்லீஸ்ட் அடுத்த 20 வருட காலத்துக்கு நிற்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்க கார்பரேட்ஸுக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத ரஷ்யாவில் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்லேயுமே இது அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இதில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு. ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட் ரஷ்யாவுக்குள்ளே போயிடுவாங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் ஆவாங்க. இப்போ என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரை ஆயில் அண்ட் கேஸ் ஐரோப்பாவுக்கு சீப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்தது. குறிப்பாக கேஸ், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விண்டரில் தேவைப்படக்கூடிய ஹீட்டர்ஸ், அதோட எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கேஸ் பேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜென்ரேட்டட் எலக்ட்ரிசிட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டாக இவங்களுக்கு கொடுக்கும்போது நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் அமெரிக்க நிறுவனத்தை வந்து டாலரை பே பண்ணி
ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய கேஸை வாங்குவாங்க. இதை விட ஒரு காமெடி இருக்கவே முடியாது. ஐரோப்பிய யூனியனுடைய டிக்ளைன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சைனாக்கு இது ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி, ஒரு பெரிய செட்பேக்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய ஒரு வெசல் ஸ்டேட்டாகவே ரஷ்யா மாறிடும் அப்படின்ற பிம்பம்லாம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வெஸ்டர்ன் இஸ் வெஸ்ட் தான் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இனி சைனாக்கு 30% டிஸ்கவுண்டட் ஆயில் கிடைக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் லெவலில் தான் வாங்கி ஆகணும். மார்க்கெட் ரேட்டில் அவங்க வாங்கினா அவங்களுடைய அந்த லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் பெனிஃபிட் சைனாக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ரெண்டாவது, அந்த யுவானை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த இதில் ஒரு பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய பெனிஃபிட்டை லூஸ் பண்ணுறாங்க. மூணாவது, ஜியோ பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுடைய குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய GSI, அதில் மிக பிரதானமாக அவங்க காமிச்சது ரஷ்யா தான். ரஷ்யாவும் சைனாவும் எந்த அளவுக்கு நட்பு நாடுகளாக இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சைனாக்கு இது ஒரு பெரிய செட்பேக்கு. பிரிக்ஸ் நாடுகளுக்கு டீடாலரைசேஷனாக கனவு காண்டுட்டு இருந்தவங்களுக்கும் இது ஒரு செட்பேக் இருக்குது. பட் இதில் இன்னொரு மிகப்பெரிய கெயின் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான். ஏன்னா இந்தியா டீடாலரைசேஷனை சப்போர்ட் பண்ணி என்றைக்குமே நம்ம யூடியூப்பில் பேசுகிறது ஆஸ் அனலிட்டிக்ஸாக பேசுகிறது வேறு. பட் as a கவர்மெண்ட்டாக இந்தியா டீடாலரைசேஷனை சப்போர்ட் பண்ணலை. ஸோ ட்ரம்ப்போடைய அந்த கோபம், டாலர் இல்லாமல் உலகத்தை நடத்துறீங்களா அப்படின்றதுல இந்தியா கிளியராக விலகி நிற்கிது. ரெண்டாவது, இப்போ இந்த ரஷ்யன் ஆயில் அப்படின்றது சைனாக்கு சப்ளை அந்த மார்க்கெட் ரேட்டில் கொடுக்கும் பொழுது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ரேட்டில் ஒரு சிறு அளவுக்கான டிஸ்கவுண்ட்டில் ரஷ்யா ஆயில் கிடச்சிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டி மிக மிக முக்கியமாக இருக்குது. மூணாவது, சைனாவோடைய சப்சிடைஸ் மேனுஃபேக்சரிங், லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங்க்கு நியரஸ்ட் காம்படிட்டராக இருக்கக்கூடிய சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகளோட ஆங்ஸைட்டி அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ ஆங்ஸைட்டி அதிகமாகும் போது அவங்களுக்கு அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேட் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இந்தியாவை மையப்படுத்தி தான் அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது மூவ் ஆகணும். ஸோ ஒரு சார்பு எடுக்காமல் அந்த ஜியோ பொலிட்டிக்கலில் நேவிகேட் பண்ணிட்டு, அது வந்து ஒரு வகையில் பார்த்தோம்னா டிசிசிவ்னஸ் அப்படின்றது இன்டிசிசிவ்னஸ்ன்ற மாதிரி தெரியும். முடிவெடுக்க முடியாமல் இந்தியா திணறுது, இந்தியா பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையை எடுக்காமல் நம்ம ஒரு ஒரு ரேசர் ஷார்ப்பாக ஒரு பாத்தில் போகும்பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ அமெரிக்க ரஷ்யா உறவு அப்படின்றது மீண்டும் சீர்பிறப்பு. இது உடனடியாக நடந்துடும் நம்ம சொல்ல முடியாது. உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளோ நாள் போகுன்றது யாராலையுமே இது வரைக்கும் கணிக்க முடியல. ஸோ பட் போஸ்ட் உக்ரைன் ரஷ்யா போரில் இந்த சினாரியோ அப்படின்றது ரியாலிட்டிக்கு வருது. இப்போ இந்த ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி ரிசெட் ஆச்சு அப்படின்னா ரஷ்யா மீண்டும் ஒரு 6 to 7% அவங்க க்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாலர் பேஸ்ட் எக்கனாமியாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த முறை ரஷ்யா பண்ண தப்ப இன்னொரு முறை அவங்க பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க அசெட்ஸ்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு அவங்க இராணுவத்தை மீண்டும் மையப்படுத்தி நவீனமயப்படுத்தி அவங்க மாடர்னைஸ் பண்ணி அவங்க ஆர்மியை மீண்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அப்படின்னா போலாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு, குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக மாறிடும். இவங்க சைடு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.